ஓட்டை திருடி விட்டார்கள், கடந்த தேர்தலை திருடி விட்டார்கள். தொடர்ந்து தேர்தலை பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் கூட்டு சேர்ந்து திருடுகிறார்கள். இது ஓங்கி எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்திலையும் வெளியிலையும் ஒலிக்கக்கூடிய சமீபத்திய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இந்த வேளையில தான் பீகார்ல வாக்காளர் பட்டியலை திருத்துறாங்கன்னா அந்த விவகாரம் நீதிமன்றத்தில் போக அதுல சட்டவிரோதம் இருந்தா நாங்க தலையிடுவோம்னு நீதிமன்றமும் விசாரித்து வருகிறது. இந்த நிலையில தான் பிஜேபி பதிலடி தாக்குதல் கொடுக்கிறேன் அப்படின்னு சோனியா காந்தி காலத்திலேயே, சோனியா காந்தி இத்தாலிய பிரஜையாக இருந்த போதே இந்திய வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தார். அவர் 83 தான் இந்திய பிரஜையானார், 80 அவர் பட்டியல் இருந்தது அப்படின்னு 80 தொடங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்களுடைய தொகுதியிலெல்லாம் கூட வாக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு, அங்கெல்லாமும் கூட வாக்கு குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு பிரியங்கா காந்தி தொடங்கி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வரைக்கும் பட்டியல்னு பிஜேபி பதில் குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இதை சும்மா விட மாட்டோம்னு ராகுல் காந்தி இறந்து போன வாக்காளர்கள், தேர்தல் ஆணையத்தால் இறந்தவர்கள்னு பிரகடனப்படுத்தப்பட்ட வாக்காளர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடி டீ காஃபி எல்லாம் குடிச்சிருக்கிறார். இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்க எதிர்கட்சிகள் கிளப்பக்கூடிய இந்த ஓட்டு திருட்டு விவகாரம், இந்த குற்றச்சாட்டு, இந்த சர்ச்சை என்பது புயலா புஸ்வானமா அப்படிங்கிற கேள்வியோடு இந்த விவாதத்தில் இணைகிறோம். திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் பாஜகவின் சார்பாக, அதே போல திரு எம் குமார் அவர்கள் இணைகிறார், மற்றும் திரு டாக்டர் சுமன் சீராமன் அவர்களை வரவேற்கின்றேன். திரு ஹிதயத்துல்லா அவர்கள் இணைகிறார். திரு ஹிதயத்துல்லா அவர்கள் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாள் அன்னைக்கு தந்தி டிவி விவாதங்கள்லாம் கலந்துக்கிறது வழக்கம். அவர் என்ன சொல்வார், இல்லை பாருங்க மிஷினில் சூடு வச்சுட்டாங்க, ரிசல்ட் மாறி வரும்னு டெம்ப்ளேட்டாக சொல்வார். காங்கிரஸ் பெரும்பாலும் தோற்பது உண்டு. ஆனால் இன்னைக்கு திரு ராகுல் காந்தி இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார். திரு ஹிதயத்துல்லா, உங்கள் அட்வைஸ் அது? என் அட்வைஸை கேட்டிருந்தா ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக முந்தைய பாராளுமன்ற தேர்தலிலே இந்த பிரச்சனை எழுந்திருக்கும். தூங்கிட்டு இருந்தது காங்கிரஸ். இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, தவறுகள் எல்லாம் செய்யக்கூடியவர் தான். அன்று நான் தொடர்ந்து உங்கள் தொலைக்காட்சி மட்டுமல்ல எல்லா தொலைக்காட்சியிலையும் இந்த மாதிரி போலி வாக்காளர்கள், வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் 1 லட்சம் வாக்குகள் கிட்ட வித்தியாசமாக இருக்குது. அதற்கு முந்தி 2019 ஒரே எண்ணிக்கையுள்ள வாக்குகள் பல தொகுதிகளில் வந்துச்சு, அதுவும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்துச்சு என்பதெல்லாம் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். நல்ல வேளை நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. இது புதுசு இல்லைங்கிறாங்களே பிஜேபியில், சோனியா காந்தி காலத்திலேருந்து நடந்துட்டு இருக்கு. அந்த அம்மா இந்திய பிரஜையா இல்லாத போதே வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. பிரியங்கா காந்தி தொகுதியில் நடக்கலையா, அகிலேஷ் தொகுதியில் நடக்கலையா, ஏன் தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்கிறாங்க முதலமைச்சர் தொகுதியில். அதாவது இதுக்கெல்லாம் நாங்கள் இன்னைக்கு போராடுறோம் இல்லையா, இது மாதிரி என்னைக்காவது பாஜக போராடி இருக்கா? இந்த மாதிரி சோனியா காந்தி அவர்களுக்கு தவறாக ஓட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்னைக்காவது போராடி இருக்கா? நான் என்ன சொல்ல வர்றேன், பிரச்சனை வந்த பிறகு பிரச்சனையை சொல்கிறோம். அன்னைக்கு நடந்திருந்தா அன்னைக்கு நீங்கள் அதுக்குள்ள இதை எடுங்கன்னு நான் சொல்ல வர்றேன். இன்றைக்கு நாம் இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் நான் பொறுப்பாளராக இருந்த பெங்களூர் மத்திய தொகுதியில், நீங்க பொறுப்பாளராக இருந்தேன் அந்த தொகுதியில். அந்த தொகுதியில் பொறுப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்தியது. நான் திருமாவளவர்களை அழைத்து எல்லாம் உட்கார்ந்து பேசி அவரை வாபஸ் வாங்க வச்சோம். அவர்களுடைய வாக்குகள் ராகுல் காந்தி இப்போ சர்ச்சைக்குரிய தொகுதியா காட்டுற இந்த பெங்களூரு மத்திய தொகுதிக்கு நீங்க பொறுப்பாளர். எஸ், அதுல 7 தொகுதிகளில் 6 தொகுதிகள் காங்கிரஸ் வென்ற தொகுதி, வென்றிருக்கு, அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கு. ஏற்கனவே அங்கே 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், அதனால எளிதாக வெற்றி பெற வேண்டிய ஒரு தொகுதி. அங்கே முன்னாள் அமைச்சர் ரஹ்மான் கான் அவருடைய மகன் மன்சூர் தான் அங்கே நின்றார். அப்போ பிசிகாவுடைய வாக்குகள் கூட காங்கிரஸுக்கு வர வேண்டும் என்ற ஒரு சூழலில் உழைத்தோம். அப்படி எளிதாக வெற்றி பெற வேண்டிய தொகுதியை தான் அவங்க ஒரு சாம்பிள் தான் எடுத்தாங்க. இந்த ஒரு சாம்பிளில் தான் 7 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் காங்கிரஸ் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கு. அந்த ஒரு தொகுதியை மட்டும் கணக்கு பண்ணும்போது ஏறத்தாழ 1 லட்சத்தி சொச்சம் வாக்குகள் அங்கே திருடப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள ஆதாரங்களை எப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். 5 விஷயங்களை இன்னைக்கு ராகுல் காந்தி சொன்னார். அதை இன்னைக்கு தமிழ்படுத்தி நம்ம அந்த 5 விஷயத்தையும் பேசியிருக்கிறோம். நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன். அதை இன்னைக்கு தமிழ்படுத்தி வீடியோ இன்னைக்கு வெளியிட்ட விழாவில் இருந்து நான் நேரம் வர்றேன். திரு செல்வ பெருந்தகை உள்பட நாங்கள்லாம் எடுத்துட்டீங்களா? ஆமா, ஒரு நிகழ்ச்சியே நடந்துருச்சு. அதாவது டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், அதாவது போலி வாக்காளர்கள். 2வது ஃபேக் அண்ட் இன்வேலிட் அட்ரஸஸ்,
உங்களுக்கு தெரியும், போலியான இல்லாத முகவரிகள். அதுல வந்து உங்களுக்கு பார்த்தா 0 எண் வருது, 00 எண் வருது. இது ஆயிரக்கணக்கான அட்ரஸை போட்டு போலி வாக்காளர் அவங்க போய் அவங்க ஓட்டு போடுறாங்களா, அவங்களுக்கு பதிலாக யார் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியாது. அடுத்து பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ். ஒரு சின்ன அறையில நூற்றுக்கணக்கான ராகுல் காந்தி சொன்னாரு 10க்கு 10 இடத்துல, மேலோட்டமா அந்த 5 மட்டும் தான் சொல்ல போறேன், அதிகமா சொல்ல போறது இல்லை. 10க்கு 10 இடத்துல 80 வாக்காளர்கள் அதை போய் பார்த்தா அங்கே 4 பேர் கூட தங்க முடியாத இடத்துல, அப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள் போனவங்களை துரத்தி விட்டாங்க. ஒரு முக்கியமான ஒரு ஊடகமும் போய் பார்த்துட்டு வந்துருச்சு, உண்மையை சொல்லுச்சு. இன்னொரு இடத்துல அதே மாதிரி இடத்துல 46 வாக்காளர்கள். இது ஒன்று. ஒரு சாராய கம்பெனியில் அதே மாதிரி வாக்காளர்கள் அதிகமாக போட்டிருக்காங்க. மூணாவது இன்வேலிட் ஃபோட்டோஸ் வந்து முதல்ல இல்லை. பல வாக்காளர்கள், பல்லாயிரம் வாக்காளருக்கு ஃபோட்டோ இல்லை. அதில் சில ஆயிரம் வாக்காளர்களுக்கு சின்ன சைஸில் ஃபோட்டோ, அது நீங்கள் பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் வந்து மோசடி பண்ணுவதற்கு என்னென்ன வழி என்பது. அப்புறம் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6. ஃபார்ம் 6 எது கொடுப்பாங்க? புதிய வாக்காளர்கள் வயசு 18லேருந்து ஒரு 19, 20, 22 அவங்களுக்கு தேவைப்படும் போது பார்க்கலாம். ஆனால் 98 வயசு 97 வயசெல்லாம் இந்த புதிய வாக்காளர்கள் 124 வயசுல இருக்கிறாங்களே, இன்னும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஐ வாண்ட் டு கீப் தி டிபேட் ரோலிங். இல்ல ஒவ்வொரு வாக்கு எவ்வளவு சொல்லுவாங்க. இந்த ஒரு தொகுதியில எப்படி 1 லட்சம் சொச்ச வாக்குனா டூப்ளிகேட்ல ஒரு 11900, ஃபேக் வெயின்வேல்ட்ல வந்து 40000, பல்க் ஓட்டர்ஸ் வந்து ஒரு 10000. காந்தி சொன்ன நாள் இன்னைக்கு இத நம்ம சம்மப் பண்ணியாச்சு. சோ பதில் வாங்குவோம். இல்ல இவ்வளவு நான் சொல்றேன். இப்போ இது ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கெயின் ஆயிட்டு இருக்கு, நீங்க பார்க்கலையா? சோ நாடு முழுக்க கேள்விகள் எழுந்திருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தியை தாண்டி பல கட்சிகள் கையில் எடுத்திருக்கிறாங்க, சிவில் சமூகங்கள் உள்ள வந்திருக்கு. இது வந்து பதில் கூற வேண்டிய, இது வந்து நியாயமா நடந்திருக்குன்னு நாட்டு மக்களை மீண்டும் உணர வைக்க வேண்டிய தருணம் எலெக்ஷன் கமிஷனுக்கோ ஆளுந்தரப்புக்கும் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். இது முதல்ல நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகணும்னு நினைக்கிறேன் இந்த சிக்கல்களுக்குள்ள. அதாவது நம்ம காங்கிரஸின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து 96 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து 97வது முறையும் இப்போ 99 சீட்டோட நின்று போனதுனால அவர் வந்து பெரிய மனக்குழப்பத்துக்கு ஆளாகி இந்த மாதிரி ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டம் நடக்கும்போதும் ஒரு சிக்கலை ஏதாவது ஒன்று ஏற்படுத்துவார். அந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஏஜென்சி கிட்ட கேட்டுட்டு வெளிநாட்டு ஏஜென்சிகள் தர தகவலை வச்சுட்டு இங்கே ஏதாவது இந்தியாவில் தகவல் இல்லையா? இல்லை நான் சொல்கிறேன், நான் இதுக்கான ஆதாரங்களோட சொல்றேன். அண்ணனுக்கு சிரிப்பு வந்துன்னா கொஞ்சம் சத்தமா சிரிச்சீங்கன்னா மக்களுக்கு தெரியும். ஏன்னா காங்கிரஸ் சிரிப்பா சிரிக்குதுங்கிறத நீங்க உணர்த்துறீங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி கொடுத்திருக்காரு. நீங்க ஏன் டிஜிட்டல் குடுக்குறீங்க வர கேக்குறாரு. டிஜிட்டல் கொடுத்தா ஒரு நாள்ல கண்டுபிடிப்போம். நீங்க நான் எவ்வளவு நாள் கண்டுபிடிக்கிறேன்? 6 மாசம். அதை நான் மறுக்கிறேன். உங்க தலைவரே அதை வந்து சொல்ல வேண்டாதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதை நான் ஏன் மறுக்கிறேன் என்றால், அவர் அந்த குற்றச்சாட்டு முதல்ல டிஜிட்டலாக தரலாங்கிறாங்க. இவருக்கு எப்படி எக்ஸல் ஷீட் டிஜிட்டலாக வந்துச்சுன்னா இவங்க எல்லா தரவுகளையும் ரீடைப் பண்ணியிருக்கேன்னு அவர் சொல்கிறார். நான் ஆட்களை வச்சு இதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி நாங்கள் பல மாதங்கள் உழைத்து 7 அடி கொடுத்துருக்கீங்க, டிஜிட்டலாக தரலன்னு. அப்போ அத்தனை டாக்குமெண்ட்டும் காங்கிரஸ் ரீடைப் பண்ணுது. நாங்கள் ரீடைப் பண்ணோங்கிறாங்க. முதல்ல அந்த ஆத்தென்டிசிட்டி தெரியணும்ல. நீங்கள் என்னத்தை ரீடைப் பண்ணீங்கன்னு ஏபிசிடி அதில் இருந்துச்சா நீட் ரீடைப் பண்ணியாங்கிறத கண்டுபிடிக்கணும்ல, ஒப்பு நோக்கணும்ல. நான் இன்னொரு இதை முதல்ல ஆரம்பித்த விஷயத்துக்கு வந்துடுறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன் அந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஏஜென்சியை பற்றி நான் சொல்கிறேன்னா, அப்படியே குறுக்கு நெடுக்குமாக நடந்துட்டு மைக் வச்சுட்டு பேப்பரை காட்டி புக்கெல்லாம் உருட்டி காட்டிட்டு இருந்தால நெக்ஸ்ட் ஸ்லைடுனார். ஒரு பெண்மணி உட்காந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுன்னு மாற்றினாங்க. அவங்க அமெரிக்காக்காரங்களா? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க பேர் குல்மெஹர் கவுர். சரி. அந்த அம்மா வந்து ஜார்ஜ் சோரஸோட அதே குழுவில் இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டை கவிழ்க்கிறதுக்கான சதியில் அந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஏஜென்சியில் வேலை செய்கிற நபர். இந்திய பிரஜையா? அவங்க இந்தியாவிலேருந்து அங்கே போய் அந்த பிரஜை ஆயிட்டாங்க. பூர்வக்குடி இந்தியராக இருக்கலாம். ஆனால் அந்த குல்மெஹர் கவுர் ஜார்ஜ் சோரஸோட எல்லா போட்டோலையும் பின்னாடி நிற்பாங்க. அவங்க தான் ராகுல் காந்தி கூட அன்னைக்கு துணை நின்று இருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி அமெரிக்க சதி கண்டிப்பாக இருக்கு. இன்னும் எத்தனை நாடு இருக்குன்னு வரும். 22ல் இம்ரான் கான் மேலே இதே ஓட் சோரி தான் சொன்னாங்க. அதனால இன்னைக்கு அவர் ஜெயிலில் போட்டாங்க. இந்த கூப் வந்து பாகிஸ்தான் நடத்துறாங்க. இது ஒரு டூல் கிட். அதே மாதிரி பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா மேல நடத்துனாங்க 24ல. இப்ப 25க்கு இந்தியால வந்து பெங்களூர்ல இருந்து பங்களாதேஷ் வரைக்கும். நான் எதுக்காக சொல்றேன்னா, இவங்களுக்கு நேரடியா மக்களை சந்தித்து வாக்கு வாங்க முடியல. 97வது முறையாக
நான் சின்னதும் பெரியதுமான உள்ளாட்சியிலேருந்து எல்லா தேர்தலையும் ராகுல் காந்தி தலைமையிலான அனைத்து தேர்தல்களிலும் காங்கிரஸ் தோல்வி அடைந்திருக்கிறது. எங்களுக்காக அவர் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். பாஜக வெற்றிக்காகவும் பாஜக ஆட்சிக்காகவும் ராகுல் காந்தி கடுமையாக உழைக்கிறார். அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டுக்கா உங்களுக்கு? ஆமா, அமெரிக்கன் டீப் ஸ்டேட் கூட போனதுனால தான் பாஜக அங்கே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருக்கு மக்கள் பிரச்சனை என்ன அதை பேசணும்னு தெரியல. நான் என்ன சொல்றேன், தோல்வி அடைந்தவர்கள் காரணங்களை தேர்தல் அடுத்த கட்டத்துக்கு வரேன். அண்ணன் அழகா குற்றம் சாட்டுறார். நான் போய் இருந்தேன், இந்த மாதிரி வாக்குச்சாவடியில் வந்து வாக்காளர் பட்டியல் திருடப்பட்டு விட்டதுன்னு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதுனா அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி யாருங்க? அந்தந்த மாவட்ட கலெக்டர். அந்தந்த மாவட்ட கலெக்டர். அந்த மாவட்ட கலெக்டர் திமுக ஆட்சியில முதல்வர் கண்ட்ரோல்ல இருக்காரா இல்லாட்டி மோடிஜி கண்ட்ரோல்ல? அந்த எலெக்ஷன் நடக்கிற சமயத்துல எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல. அந்த நேரத்துல ஓகேங்க. ஆனா நீங்க பட்டியல் தயாரிக்கிறப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்கா? எலெக்ஷன் நடக்கிறப்ப நான் கேட்கல. பட்டியல் தயாரிக்கும் போது அந்த தேர்தல் அலுவலர் யார் கண்ட்ரோல்ல இருக்கா? மாநகராட்சி ஊழியர்கள் போறாங்களா? மாநகராட்சி பள்ளிக்கூட ஆசிரியர்கள் போறாங்களா? தமிழக அரசு அலுவலர்கள். எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்டாஃபே கிடையாது. அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தானே ஸ்டாஃப் அனுப்புது. பெங்களூர்ல உங்க ஆட்சி தானே? இல்ல எனக்கு ஒரே இருக்கு. அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக ராஜண்ணாவை நீக்கினீங்க? அவர் என்ன பதில் சொன்னார்? கார்த்திக் சிதம்பரம் என்ன பதில் சொல்றார்? சசி தரூர் என்ன பதில் சொல்றார்? எல்லாரும் நடக்காதுங்கிறாங்க, வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. மணிஷ் திவாரி சொல்லியிருக்காரு. யார் தான் சொல்லல. அதனால ஒரு விட இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி ஊதி பெருசாகி எத்தனை விஷயம் இன்னைக்கு தினமலர் பாருங்க எங்கிட்ட இருக்கு. 10 விஷயம் ராஜதந்திரம்னு சொல்லி அதெல்லாம் பேசி கடைசியில் மொக்கையா பெகாசிஸ் பெருசா சொன்னாங்க, அம்பானி அதானி பெருசா சொன்னாங்க, அமெரிக்க லஞ்சம் கோர்ட்ல பெருசா சொன்னாங்க. எல்லாம் புஸ்வானம் ஆயிடுது. ஆபரேஷன் சிந்தூர் நீ இந்தியனா அப்படின்னு கேட்டு விரட்டி அனுப்பிச்சிருச்சு. நான் சொல்றேன் இது புயல் இல்ல புஸ்வானங்கிறாரு. சுருக்கமா நான் சுருக்கமா சொல்றேன். ஒரு அதிகாரி 100 அதிகாரி இருப்பாங்க. தேர்தல் கமிஷன் தேவைப்பட்டா 10 பேரோ 5 பேரோ எடுத்துக்குவாங்க. அப்போ அவங்க தேர்தல் கமிஷனுக்கு கீழே உள்ள அதிகாரி பட்டியலை இயல்பான சமயத்துல தயாரிக்கிறது வந்து அரசு அலுவலர் தானே. அவர் காட்டின உதாரணத்துல அரசு அலுவலர்ல பெங்களூர்ல கர்நாடகால யார் ஆட்சி? திரும்பவும் சொல்றேன், அரசு அலுவலராக இருந்தாலும் தேர்தல் கமிஷன் ஒரு வேலை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்கும்போது அந்த வேலையை வந்து அரசு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியாது. நடக்கிறது. இப்ப அவர் சொல்ற மாதிரியே வச்சுக்கோங்க. அதிகமான மாநிலங்கள் எந்த அரசு இருக்கு? அப்ப இந்த நீங்க நான் சொல்றது தெரிஞ்சுக்கங்க. நீங்க தமிழ்நாட்டில் ஒரு தவறு நடக்குது, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணம் மத்திய ஆட்சியில் இருக்கு. அப்ப பெரும்பாலான மாநிலங்களில் வந்து பாஜக இருந்தா இந்த வேலையை பூரா அவங்க சேர்ந்து செஞ்சிருக்காங்களா? டபுள் இன்ஜின் சர்க்கார் மாதிரி செஞ்சது ஒத்துக்கிறாங்களா? நம்பர் 1. நம்பர் 2, நீங்க சரி செஞ்சாதான். இப்ப பீகார்ல பண்றோம். எதுக்காக பிரச்சனை? எதுக்காக எஸ்ஐஆர் எதிர்க்கிறீங்க? இல்ல பீகார் நீங்க பண்றீங்களா? இல்லங்க, எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கிறீங்க? தேர்தல் கமிஷன் பண்ணுது இல்லையா? அதையே எதிர்க்கணும். இதைத்தானே கண்டுபிடிக்க போறாங்க. போலி வாக்காளர்களையும் இல்ல போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறது தானே கண்டுபிடிக்குது. போலி வாக்காளர் கண்டுபிடிச்சா பரவாயில்லையே, இருக்கிறவங்க எல்லாம் செத்தவங்களா அறிவிக்கிறீங்களே வாட் எவர். எத்தனை பேருங்க கண்டுபிடிச்சீங்க? 2 பேர். நீங்களே உருவகப்படுத்தி நீங்களே ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம். எப்படி ஒரு பதத்தில் எடுக்க முடியும்? இந்தியா மாதிரி 1.5 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இந்த அளவு ஜனநாயகத்துக்கு துல்லியமா வாக்கு நடத்துறோம். நம்ம அதுல 1-2 தவறுகள் இவங்கள மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற ஆட்சியாளர்கள் பண்ற தவறுகளால வருது. அது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றாங்க. ஓஹோ, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு தெலுங்கானால யார் ஆட்சி நடக்குது? தமிழ்நாட்டில் யார் ஆட்சி நடக்குது? கேரளால யார்? மேற்கு வங்கத்துல, ஹிமாச்சல்ல யார் ஆட்சி நடக்குது? பஞ்சாப்ல அவங்க ஆட்சி நடக்குது. அப்பெல்லாம் நடக்கலையா? இங்கெல்லாம் ஒரே ஒரு தொகுதியில பண்றாங்க. வாட்டர் போட்டர் இல்ல. இங்க பாருங்க, இன்னொரு பிரச்சனை இருக்கா இல்லையா அதை ப்ரூவ் பண்ணனும் இல்ல டிஸ்ப்ரூவ் பண்ணனும். அதான் மேட்டர். சரிங்க, மகாதேவபுரால நடந்ததுங்கறாங்கல்ல, 7 அவரே பொறுப்பாளர். அவரே பொறுப்பாளர் இருக்காங்க. அவர் பொறுப்பற்று பேசக்கூடாது. ஏன்னா 7 தொகுதியில 6ல ஜெயிச்சாங்க. ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அந்த ஒன்னுத்ததான ஒரு நிமிஷம் வாக்காளர் போலி வாக்காளர். இதே மகாராஷ்டிரால மேதாங்கிற தொகுதியில 6 தொகுதி இருக்கு சட்டமன்ற தொகுதி. 5ல் நாங்க ஜெயிச்சோம். ஒரே ஒரு தொகுதியில் லீட் எடுத்து காங்கிரஸ் எம்பி சீட்டை வாங்குச்சா இல்லையா கேளுங்க. நான் இப்ப சொல்றேன், மகாராஷ்டிரால தான் இந்த பிரச்சனை வந்த பிறகுதான் நாங்க எல்லா மாநிலங்களும். அதாவது எங்க நடந்துச்சுன்னா ஹரியானாவுல காங்கிரஸ் வெல்லுதுன்னு
இது பத்திரிகை ஊடகங்கள் சொல்லிச்சு. அதான் நீங்க நம்ப மாட்டீங்களே. அன்றைக்கு நாங்க அங்கதான் சந்தேக விதையை உருவாச்சு. ஹரியானால தவறு நடந்த பிறகுதான் மத்திய பிரதேசத்துல குஜராத்ல ஒரு எம்பி சீட்டோட வராத ஒரு சூழல் வரும் பொழுதுதான் சந்தேகம் வலுக்குது. மகாராஷ்டிராவில தான் சந்தேகம். ஆனா அவங்களுக்கான சந்தேகம் டாக்டர் சுமந்த், இது வந்து இந்திய பிரச்சனையில அமெரிக்கன் டீப் ஸ்டேட் இன்வால்வ் ஆயிருக்கு. ஜார்ஜ் சோரோஸ் இதுல பின்னணியில ஏற்படுத்தி இருக்கிற ஹரி, இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது 3 ஏன் இருக்க முடியாது. வங்கதேசம், பாகிஸ்தான் எக்ஸாம்பிள் இருக்குல்ல, நான் சொல்லிடுறேன். இல்ல, இதுல வந்து அரசு பர்டிகுலரா தேர்தல் ஆணையம் நிச்சயமாக பதில் கூற வேண்டும். 3 ப்ராசஸ் இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், எலக்ட்ரல் ஓட்டர் லிஸ்டில் தவறுகள் இருக்கின்றன. பெரும் அளவில் கவலை அளிக்கக்கூடிய அளவில் தவறுகள் இருக்கின்றன. அது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது. காங்கிரஸ் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு ஆல்மோஸ்ட் ப்ரோவன்னு எடுத்துக்கலாம். அந்த மீடியாவும் எக்ஸ்டென்சிவாக போய் அந்த பெங்களூரில் ஒரே வீட்டில் 83 ஓட்டு, இன்னொரு வீட்டில் 44 ஓட்டு, 2 பேர் இருக்கிற வீட்டில், அதுக்கப்புறம் அந்த லேடி 3 எபிக் நம்பர் வச்சுட்டு இருக்கிற லேடி, எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 8-10 இன்ஸ்டன்ஸை வந்து அவங்க பார்த்து நிரூபிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஆஃப் ராகுல் காந்தி, வாக்காளர் பட்டியலில் மிக பெரிய குளறுபடி இருக்கிறது. இது கிட்டத்தட்ட எஸ்டாப்ளிஷ்ட். மீடியா ட்ரையல் இல்லையா? இல்ல, மீடியா ட்ரையல் இல்ல. இது வந்து தேர்தல் ஆணையமே இதெல்லாம், அதாவது இந்த மாதிரி இந்த வீட்டுல 40 பேருக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லலையே, இந்த வீட்டுல 83 பேருக்கு ஓட்டு இல்லை, எல்லாமே பொய்ன்னு சொல்லலையே. குற்றம் சாட்டுறவங்க மேல அவங்க வந்து அது நிரூபிக்க வேண்டிய இடம் கோர்ட். இல்ல ஹரி, அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல போடப்பட்டிருக்கிற டேட்டாவை எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு தானே கொடுத்திருக்காங்க வெளிப்படையாக. சோ தேர் ஆர் 3 பார்ட்ஸ். செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டுக்கு வர, இங்க தான் வந்து காங்கிரஸ் கட்சியே பல தவறுகளை செய்திருக்கிறது. அப்படியா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம். இப்ப நமக்கு ஓட்டர் ஃப்ராட் நடந்திருக்கிறதா, இந்த தேர்தல் திருடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதுக்கு அடுத்த 2 ஸ்டெப் ரொம்ப முக்கியம். 2வது ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஓட்டர் லிஸ்ட்ல தவறுகள் இருக்கு, இல்லாத ஆளுங்க இருக்கிறாங்க, டம்மி கோஸ்ட் ஓட்டர்ஸ் போடப்பட்டிருக்கிறாங்க, கண்ணாபின்னான்னு வயசெல்லாம் போட்டு நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தவறு, அக்செப்டட், இது வந்தாச்சு. 2வது ஸ்டெப்பு, இந்த நபர்கள் வாக்களித்திருக்கிறார்களா இல்லையா, அது 3வது ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு, இது வேண்டுமென்றே செய்யப்பட்டிருக்கிறதா இல்ல தன்னிச்சையாக நடந்த ஒரு பிரச்சனையா, இது 2வது ஸ்டெப். தேர்தல் ஆணையத்தின் சார்பாக யாரோ சில நபர்கள் ஒவ்வொரு தொகுதிகளும் இந்த மாதிரி பொய் வாக்காளர்களை வேண்டுமென்றே சேர்த்திருக்கிறார்கள் என்று நிரூபிக்க வேண்டும். இதை நிரூபிக்கலைன்னா கூட விட்டுடுங்க, அது பரவாயில்ல. 3வது ஸ்டெப் தான் குரூஷியல். 3வது ஸ்டெப் என்ன? இப்ப இந்த 83 வாக்கு இருந்தது இல்லையா அந்த ஒரு வீட்டில், அதுல எத்தனை வாக்குகள் பதிவு ஆகின தேர்தலில், ஹவு மெனி votes were registered? இப்போ ஒரு சிம்பிள் பாயிண்ட், அந்த வீட்டுல இருந்து 53 ஓட்டு வந்திருக்குன்னா, 2 பேர் இருக்கிற வீட்டில் 53 ஓட்டு வந்திருக்குன்னா ஃப்ராட் இஸ் எஸ்டாப்ளிஷ், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அந்த 44 பேர் இருக்கிற ஓட்டு இருக்கிற வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அங்க ஒரு 25 ஓட்டு விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃப்ராட் இஸ் எஸ்டாப்ளிஷ். எனக்கு காங்கிரஸ் மேல என்ன வருத்தம் என்றால், என்ன கோபம் என்றால், இந்த டேட்டா அவங்க பூத் ஏஜென்ட் கிட்ட இருக்கணும். இப்ப ஹரி, நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா, ஓட்டு போட போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த பூத் ஏஜென்ட்டை கிராஸ் பண்ணி போகும்போதே அந்த பூத் ஏஜென்ட் அந்த நம்பர் ஒன்று படிப்பாங்க தெரியுமா, அந்த லிஸ்ட்ல இருக்கிற நம்பர் 647 அப்படின்னு படிக்கும்போது எல்லா கட்சியினுடைய ஏஜென்ட்டும் பிரதான கட்சிகள் உள்ள இருப்பாங்க, அவங்க அதை டிக் பண்ணிடுவாங்க. அப்படின்னா இந்த வாக்காளர் வந்து விட்டார், வாக்கினை செலுத்தி விட்டார். அக்ரீட்? இந்த டேட்டா பிஜேபி ஏஜென்ட் கிட்டையும் இருக்கும், காங்கிரஸ் ஏஜென்ட் கிட்டையும் இருக்கும். சோ நன்றாக இவர்களுக்கு அந்த 44 பேர்லயோ 83 பேர்லயோ எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இப்ப அந்த ஷகுன் ராணி 2 இடத்துல ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த டேட்டாவை கொடுக்கணும் இல்ல. சோ எனக்கு என்ன கவலை என்றால், தேர்தல் ஆணையம் ஓட்டர் லிஸ்ட்டை சொதப்பி இருக்கிறாங்களா? எஸ், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஓவர்வெல்மிங் எவிடன்ஸ் வந்தாச்சு. வேண்டுமென்றே செய்திருக்கிறார்களா? அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இவ்வாறு இந்த ஓட்டிங் லிஸ்ட்ல இவ்வளவு தவறுகள் இருப்பதனால் போலி வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி
அதனால் தேர்தல் முடிவுகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அதுக்கு ஒரு எளிமையான புரிதல், ஒரு போகஸா ஒரே இடத்துல இத்தனை பேர் ஏன் சேர்க்கணும்? ஒரு மேலிஃபைட் இன்டென்ஷன் இல்லாட்டி இல்ல இப்போ அதுல வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? அது அஸ்யூமிங் இஃப் இட் இஸ் ட்ரூ. பட் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 83 ஓட்டர்ஸ் எடுத்துக்கங்க. அந்த வீட்டு ஓனர் என்ன சொல்றாரு, நாங்க வாடகைக்கு அப்பப்போ வந்து தங்கிட்டு போவாங்க, இது 10-15 வருஷமா நிறைய பேர் வந்து தங்கி இருக்கிறாங்க, அவங்க ஓட்டை ரிமூவ் பண்ணாங்களா இல்லையா எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அதை பத்தி விட்டுடுங்க, வேணும்ட்டு ஆட் பண்ணாங்க இல்ல தன்னிச்சையா ஆட் ஆயிருக்கு, ஏதோ ஒண்ணு விடுங்க. தி தேர்ட் பார்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ காங்கிரஸ் உங்கள்கிட்ட டேட்டா இருக்குமே, நீங்க அதை கிராஸ் பண்ணி நிரூபிச்சிருக்கலாம். அந்த இல்ல நான் ஆக்சுவலா கர்நாடகால காங்கிரஸ் கட்சி சோர்சஸ் தலைவர்கள்கிட்ட பேச இந்த பாயிண்டையும் கேட்டேன். ஏன் இந்த டேட்டா உங்க பூத் ஏஜென்ட் கிட்ட இருக்கு? மகாதேவபுரா அசெம்பிளி செக்மெண்ட்ல இருக்கிற பூத் ஏஜென்ட்லாம் கூப்பிட்டு வாங்க, இந்த சொல்றாங்க கேட்டா இல்ல we are gathering that informationங்கறாங்க. ஆனா இது வரைக்கும் வெளியே வரல. எனக்கு ஏன் அது கவலை அளிக்கிறது என்றால் அதுதான் ஹார்ட். மேபி கோர்ட் ஆஃப் லால இது வந்து ஒரு பகுதியா வெளியிட போறேன்னு சொல்லியிருக்காரு ராகுல். அது அடுத்த கட்டமா இருக்கும். அதுதானே குரூஷியல். ஓட்டர் லிஸ்ட்ல தவறுகள் இருக்கிறது என்பது காலமாக வைக்கப்பட்டிருக்கிற குற்றம். ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஒரு 200 பேர் 300 பேர் நிப்பாங்க, எங்க ஓட்டு இருந்துச்சுங்க அப்படியே எடுத்துட்டாங்க, நம்ம பாத்துருக்கோம்ல. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து என் பேர் எடுத்துட்டாங்கன்னு சில பேர் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இல்லாத நபர்களுக்கு அந்த இடத்துல வாக்குகள் தொடர்ந்து நீடிக்கும், இல்ல இறந்தவங்க அதை ரிமூவ் பண்ணாம அதெல்லாம் இருக்கும். There will always be certain level. பட் எனக்கு என்ன இஷ்யூனா, இந்த நபர்கள் காங்கிரஸ் கொடுத்திருக்கிற அந்த லிஸ்ட்ல எவ்வளவு பேருடைய வோட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வோட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருந்தா 90% அந்த டேட்டாவை நீங்க கொடுத்திருக்கணும் தானே. நான் உங்களுக்கு 20 வினாடிகள் கொடுக்கிறேன். அது எலெக்ஷன் கமிஷன் தான் கொடுக்கணும். இல்ல உங்க டீமே இருக்குமே, உங்க ஏஜென்ட்ஸ் இருக்குமே. சிம்பிளா சொல்றேன், அதாவது சுமந்த் அவர்கள் தெளிவா சொன்னார் 3 விஷயம். இந்த வகையில ஃப்ராட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த ஃப்ராட் நடந்ததை கண்டுபிடிக்க வேண்டிய முதல் கட்சி எது? பிஜேபி. இது தவறு. நான் இப்ப சொல்றது, தேர்தல் கமிஷன் மேல இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஒரு நியாயமான கட்சியா இருந்தா, நேர்மையான கட்சி இருந்தா. இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப இங்க இருக்கவங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு பிஜேபி தலைவர்கள் தேர்தல் கமிஷனுக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா? அப்படி பார்த்தா அப்ப 2 பேரும் கூட்டுங்கிற ராகுல் காந்தி சொன்னது உண்மையாகுது. இந்த ஃப்ராட் பண்ணதுக்கு பின்னணியில பாஜக. 10 seconds டாக்டர். மிஸ்டர் குமார் has not spoken. 10 seconds தான் என் கேள்வி. திரு ஹிதாயத்துல்லாக்கு ஒரே ஒரு கேள்விதான். பூத் ஏஜென்ட் கிட்ட அந்த லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு இருக்கும். இந்த வீடுகளில், இந்த 83 நபர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் ஓட்டர் லிஸ்ட்ல எத்தனை வாக்குகள் அங்கிருந்து பதிவாக, அந்த டேட்டாவை நீங்க கொடுங்க. ஈவன் 15 வாக்குகள் பதிவாக நிச்சயமா அது ஃப்ராட் நடந்திருக்கு. அந்த டேட்டா தேர்தல் கமிஷன்ல இருக்கு. நாங்க அதெல்லாம் டிஜிட்டல் சரிதான், நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். பிரச்சனை வந்த பிறகு நீங்க 4 மாசத்துக்கு முன்ன உள்ள யாரு தேர்தல் இருந்தாங்க, பூத்துல இருந்தாங்கன்னா நீங்க இப்ப தேட முடியாது. வாக்குகள் பதிவானது யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா சொன்னேன். நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல, அதிகாரிகள் போய் மாத சம்பளம் வாங்குறவங்க பூத்துல உட்கார்றது இல்ல. அந்தந்த நேரத்துல அந்த கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் உட்காருவாங்க, பாப்பாங்க, போயிடுவாங்க. ரொம்ப எளிமைங்க. நீங்க சொன்னது சரி. இதை எப்படி கொண்டு வர முடியும் சொன்னா, தேர்தல் கமிஷன் நாளைக்கு எவ்வளவு வாக்குகள் இந்த இதுல பதிவாயிருக்குன்னு கொடுக்கட்டும். அவங்க டிஜிட்டலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்களே ஆதாரம் கொடுக்க மாட்டீங்க. அப்ப தேர்தல் கமிஷனும் பிஜேபி கொண்டாந்து கொடுக்குமா உங்களுக்கு ஆதாரம்? இந்த ஆதாரங்கள் 6 மாசம் இருக்குங்கிற சட்டத்தை 3 மாசமாக்கி அதை 1.5 மாசத்திலேயே அதை டிலீட் பண்ணது யாரு? இந்த அரசு தானே. இதற்கு முன்ன 6 மாசம் இருந்துச்சுல்ல. நாம என்ன கேட்கிறோம்? அதனுடைய வீடியோ கேட்கிறோம். வீடியோ இல்ல, ஓட்டர் லிஸ்ட் டிஜிட்டல் இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு கேள்வியும் கேட்டுட்டா இருக்காங்க. நீங்க சொன்ன ஒரு விஷயம் அன்னைக்கு செய்திருக்கணும்னு சொல்றீங்க, அன்னைக்கு கண்டுபிடிக்கப்படல, இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப செய்ய வேண்டியது யாரு? ஒண்ணே ஒண்ணு, தேர்தல் கமிஷன் நமக்கு கொடுக்கணும். பாஜக என்ன சொல்லணும்? ஆளுங்கட்சி கொடுங்கன்னு சொல்லணும். அவங்களும் ஜனநாயகம் மேல உண்மையான அக்கறை இருந்தா
பாஜக தேர்தல் கமிஷன் மீது இன்னைக்கு குற்றச்சாட்டு அவர்கள் வைக்கணும். இன்னைக்கு முதலை கண்ணீர் வெடிக்கிறீங்க. கொண்டு வாங்க. நாங்க வந்து சீசருடைய மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மாதிரி, சீதை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட மாதிரி நாங்க எங்களை நிரூபிக்கணும். எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. நாங்களும் தேர்தல் கமிஷனும் கூட்டணி சொல்றாங்க. இல்லன்னு சொல்லணும். கொடுக்க முடியாதா? எதிர்க்கட்சி தலைவர் கேட்டா கொடுக்கல. உங்க டயலாக் திரு ஸ்ரீகாந்த் சொல்லிட்டார். நீங்க தான் சொல்வீங்க சர்வதேச சதி, ராகுல் வந்து அமெரிக்காவோட சதி பண்றார். இப்பவும் சொல்றீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், மக்களுக்கும் தெரிஞ்சு போயிட்டு. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் சொன்னார், சீனாவிலேருந்து 2000 சதுர மீட்டர் இடத்த இந்தியா இடத்த சீனா பிடிச்சிட்டுது. கோர்ட்டில் கேட்டாங்க இல்லையா போன வாரம் 15 நாளைக்கு முன்னால். நீங்களாம் இந்தியர் தானான்னு கேட்டார். நீங்கள் ஒரு இந்தியர் தான். அது கோர்ட்டில் சர்டிஃபிகேட் வாங்கணுமா தேசபக்திக்கு? அது வேற விஷயம். கோர்ட்டில் சாதாரணமாக கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தையை ஒருத்தர் மேலே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கே ஒரு டென்ஷனை ஏற்படுத்தியிருக்காருன்னா போய் பார்த்துக்குங்க. எத்தனை முறை கோர்ட்டில் அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ரபேல் விஷயமா இருக்கட்டும், குஜராத்திகள்லாம் திருடர்கள்ங்கிற ஒரு இதில் சொல்லி கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டாரா? ஆமா, மன்னிப்பு கேட்டு தான் விட்டாங்க அவரை. மன்னிப்பு கேட்டு தான் விட்டாங்க. மன்னிப்பு கேட்டு தான் அவரை ரஃபால ஐ ரிமெம்பர். ஆமா, அதனால அவருடைய செயல் வந்து ஒரு எதிர்க்கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவருக்கு இருக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் அவருக்கு இல்லை. நான் இதுக்கு மேலே அவரை பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ராயல் ஃபேமிலி, நேரு ராயல் ஃபேமிலியா? பின்ன மோதிலால் நேருவோட கிரேட் கிராண்ட்சன் சார். மோதிலால் நேருவோட இந்தியாவுக்கு ஆனந்த பவனத்தை கொடுத்த மோதிலால் நேருடைய கிரேட் கிராண்ட்சன். ஜவஹர்லால் நேருடைய கொள்ளு பேரன், இந்திரா காந்தியோட பேரன். ராயல்ஸ் இல்லை, இருக்கலாம். ராயல்ஸ்னா அதுக்கு வேறு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் அந்த ஃபார்மில் சொல்கிறேன். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஜார்ஜ் சோரஸோட ஹிண்டன்பர்க்கை பற்றி அவர் சொன்னது, ஹிண்டன்பர்க் அதானியை பற்றி சொன்னது. அதனால இந்தியாவுக்கு எத்தனாயிரம் கோடி நஷ்டம், அதானிக்கு எவ்வளோ நஷ்டம், எல்ஐசிக்கு எவ்வளோ நஷ்டம். இல்லை இப்படி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இந்தியாவில் ஒரு பெரிய பதட்டத்தை நடத்தி. இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கீங்க, பிரதான கட்சியினுடைய தலைவராக இருந்துட்டு எவ்வளோ பொறுப்பாக ஒரு 200% கன்ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் அதை வந்து பார்லிமெண்ட்லேயோ அல்லது மற்ற இடத்துல பேசணும். இப்படி தான் நம்ம முன்னோர்கள்லாம் காங்கிரஸில் இருந்த தலைவராக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளில் இருந்தவங்க, சின்ன மாநிலத்தில் இருந்த கட்சிகளில் உள்ள தலைவர்கள் கூட அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. தப்புட்டார் இல்லை. இப்போ இவர் சொன்னது அத்தனையுமே சார் ரொம்ப சிம்பிள் சார். சார் இப்போ சார் நான் சிம்பிளாக நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்கிறது. அதுக்கு செக்ரட்டரியேட் ஆஃபீஷியல்ஸ் வந்து வெறும் 300 பேர் தான். தரவுகளில் பார்த்தா அப்படி தான் இருக்கிறது. மாநிலங்களை வந்து தேர்தல் சமயங்களில் எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தினுடைய உள்ளாட்சித்துறையினுடைய பவரை எடுத்து அவங்கள வச்சு தான் முழுக்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதுக்கு அந்த அரசாங்கம் பேருக்கு தேர்தல் ஆணையர்கள் மேலே இருப்பாங்களே தவிர இந்த வேலைகளை பண்ணுறது பூரா இவங்க தான். அதனால தான் ராஜண்ணா வந்து நேற்று முந்தா நாள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நம்ம தேர்தல் ஆணையத்தை எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணையம் அது ஒரு நிறுவனம். நாம் வந்து எதுக்கு எடுத்தாலும் நம்மக்கிட்டையும் குறை இருக்கிறது, இங்கே வந்து நம்ம மேலேயும் தப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாரு. சொன்ன அடுத்த நிமிஷம் டிகே சிவகுமார் அங்கே டெல்லிக்கு சொன்னார். சொன்ன ஒரு அடுத்த 1 மணி நேரத்தில் இம்மீடியட்டாக ரிசைன். ஏன்னு கேட்டதுக்கு, இல்லை சார் ஒரு 10 நாள் சட்டமன்றம் நடக்குது, அது முடிஞ்சோடனே நானே பார்த்து நீக்கிறேன் பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு நோ எந்த இதுவும் கிடையாது. இப்போ அடுத்த நிமிஷம் அவரை டிஸ்மிஸ் பண்ணு, ஜெகதீப் தங்கர் மாதிரி ரெசிக்னேஷன் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஆயிருக்கு. காரணம் அவர் இதை அவர் சொல்றாரு, மனசாட்சியோட ஒரு காங்கிரஸ்ல ஒரு மனசாட்சி நடக்கலன்னு சொன்னாரு. இல்ல சார் சொன்னாரா? கொஞ்சம் நான் முடிச்சிடுறேன். ராமன் என்ன சொன்னாரோ அதத்தான் ராஜண்ணா சொன்னாரு. மோசடி நடக்கலைன்னு சொல்லல, இந்த தேர்தல் கமிஷன் தவறு செஞ்சிருக்குன்னு சொல்லல சார். அது சார் எங்க கட்சிக்கு விரோதமா யார் இருந்தாலும் செய்வோம். ஆனா அவர் என்ன சொன்னாரு, மோசடி நடந்தது உண்மைன்னு தான் சொல்றாரு. ஆனா இதை ஏன் நம்ம முன்கூட்டி நாம வந்து பாருங்க, முன்கூட்டியே இதை சொல்லல. இப்ப சுமன் சார் சொன்னதான் சொன்னாரு. கொஞ்சம் நான் 2-3 பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது அவர் மட்டுமில்ல, மணிஷ் திவாரி, ப. சிதம்பரம், அதே போல் சசி தரூர்,
இப்படி பல பேர் வந்து இதுக்கு ராகுல் காந்திக்கு அவருக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. கொஞ்சம் இருங்க, ஒரு உண்மை சொல்லுங்க. நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை அப்புறம் சொல்லுங்க. நீங்க சொன்ன 4 பேரும் என்னைக்காவது இந்த தேர்தல் மோசடி இல்ல சொன்னாங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாம சொல்லிருக்காங்க சார். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா இருங்க, இவங்க 4 பேருமே ராகுல் காந்திட்ட பேசி பல நாட்கள் ஆகிவிட்டன. எதற்குன்னா எல்லா விஷயத்திலுமே இவரு தேவையில்லாம பேசிட்டு இருக்கார். தேவையில்லாம சொன்னாங்களா? ஆகையினால இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ சுமந்த் சி ராமன் அவர்கள் சொன்னாங்க, கிளீனா சொன்னாங்க, அந்த லிஸ்ட் வெப்சைட்ல இருக்கிற லிஸ்ட் அன்னைக்கு எல்லாரும் பூத் ஏஜென்ட், எல்லாரும் இவரும் பூத் ஏஜென்டா இருந்தான்னு சொல்லியிருக்காரு. இவரு அதே பூத் ஏஜென்ட் இல்ல, இன்சார்ஜ்ல சார். இந்த அப்ப உங்களுக்கு தெரியும் சார். ஆக மொத்தம் அன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஓட்டை ஒரே ஒரு அட்ரஸ்ல 2 பேர் வந்திருந்தா கூட மேலேஜ்ல பார்த்து புடிச்சிடுவாங்க. இப்போ அவர் டாக்டர் என்ன சொல்றாரு, இப்போ வந்து என்ன வந்து ஓரளவுக்கு பிரைமா ஃபேஸ் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னா நிறைய வந்து போலியான தவறான பெயர்கள் அந்த லிஸ்ட்ல மோசடி இருக்கு அப்படின்னு. அது ஏன் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது வந்து அது வந்து சரியா வெளியிட வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷன். நீ ஏன் பார்க்கல அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். பட் ஒரு நிமிஷம், பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு சார். ஒரு சரியான லிஸ்ட் கொடுக்க வேண்டிய எலெக்ஷன் கமிஷன். இந்தியா 140 கோடி மக்களோட இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான பேர் பிறப்பார்கள், இறப்பார்கள், மேஜர் ஆவார்கள். அதே சமயத்தில் அட்ரஸ் மாறுவாங்க. இந்த காரணங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து இருங்க சார். மோசடி பண்ணலாமா? கேளுங்க. நீங்க தானே 60 வருஷம் நடத்துறீங்க. நீங்க தானே அதாவது 1950 ஜனவரி 25க்கு சுகுமார் சென் ஐசிஎஸ் அவர் தான் முதல் எலெக்ஷன் கமிஷனர். அவர் தான் ராஜேந்திர பிரசாத்தை உட்கார வைக்கிறாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு. அதுல இருந்து கிட்டத்தட்ட 56-57 பேர் தேர்தல் ஆணையர் சீஃப் எலெக்ஷன் வந்திருக்காங்க. 60% காங்கிரஸ் அப்பாயின்மெண்ட். அந்த டைம்ல எம்எஸ்கே எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் உச்சநீதிமன்றத்தில் இதற்காக 98 ஒரு வழக்கு தொடர்த்தேன். தேர்தல் சீர்திருத்தம் பண்ணணும், எப்படி பண்ணணும், இந்த வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கணும்னு அதில் கேட்டிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அது வந்தது. அதுக்கு பிறகு என்னென்ன பண்ணணும், எப்படி அதை பண்ணணும்ங்கறத சொல்லிருந்தோம். ஆனால் அதை நீங்க இன்சிஸ்ட் பண்ணுங்க. அதை நீங்க எதிர்க்கட்சி தலைவரா நீங்க பாராளுமன்றத்துல உங்க ஆட்சி இருக்கு, நீங்க அதை தான் செய்யணுமே தவிர நீங்க எப்படி நேரடியா எலெக்ஷன் கமிஷனை பாஜக கனெக்ட் பண்ணுவீங்க? எப்படி பேசுவீங்க? ஆட்சி இருக்கு, மனசாட்சியில எதுவுமே இல்லையே. அன்பிற்குரிய குமார் அவர்கள் 11 ஆண்டுகளாக இந்த தேர்தல் சீர்திருத்தம் பற்றி பேசல. இல்ல எல்லாரும் பேசிருக்க சார். அதை செய்ய சொல்லுங்க. அதை செய்யுங்க. நாங்களும் சொல்றோம். காரணம் வந்து காங்கிரஸ்ங்கறனா கர்நாடகால யாருடைய ஆட்சி இருந்தது? நீங்களே எல்லாம் பண்ணிட்டு நீங்களே எல்லாம் பண்ணிட்டு இப்பவே நீங்களே தேர்தல் கமிஷன் வேற ஆட்சி மாநில ஆட்சி வேற. வினை அறுப்பான் திணை வைத்தம் திணை அறுத்துட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு தான் ராஜண்ணா சொல்லிட்டார். ராஜண்ணா ஒரு மானஸ்த சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னாரு? என்ன மோசடி நடக்குதுன்னு சொல்லல. அப்படி சொல்ல முடியுமா? காங்கிரஸ்ல இருந்து நீங்க அவங்கள உயிரோட விட மாட்டீங்களா? நீங்க சொல்லிட்டாரு உயிரோட விட மாட்டீங்க. பாத்துர்க்குன்னு சொன்னாரு. எப்படி விடுவாங்க? ஐயோ உயிரோட விட மாட்டீங்களா? நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது இந்த விளக்கம் என்ன, திருப்பி நேரு காலத்துக்கு போவீங்க, இன்னைக்கு சோனியா காந்தி காலத்துக்கு போயிருக்கீங்க. இல்ல சோனியா காந்தி காலத்துக்கு நீங்க கேட்டதுக்கு ஒரு விளக்கமே சொல்லல. சோனியா காந்தி வந்து குடியுரிமை இல்லாமலே எப்படி வாக்களித்தார், பிறகு எல்லாம் 82ல போராட்டம் வந்தோன்னு எப்படி பின்வாங்கினாங்க, வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குனாங்க. அது நீங்க முதல் தொடக்கத்திலே ஒரு கேள்வி வச்சீங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டீங்களா? பாயிண்ட் வந்துட்டீங்க. அங்க நிறுத்துங்க சார் நிறுத்துங்க சார். நீங்க இப்ப கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா? நீங்க ஃபார்ம் 6 இப்ப கம்ப்ளைன்ட் போட்டீங்களா?
சொல்றீங்க? ஏன் பண்ணல நீங்க? நீங்க வழக்கம் போல பொய் சொல்றீங்க. நிறுத்துங்க. இப்ப ராகுல் காந்தி மேடை போட்டு பேசினதுக்கு பதிலா ஏன் கோர்ட்டுக்கு போல, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? என்ன கேக்குறீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுக்கல. மாட்டிக்குவீங்க. ஏன்னா திருடுனது நீங்க, மக்கள் விஷயம், திருடுனது நீங்க. நாங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நீங்க என்ன மீட்டிங் போடுவீங்களா? மக்கள் விஷயம், மக்கள் தான் நேரடியா பதில் சொல்லுங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நீங்க என்ன மீட்டிங் போடுவீங்களா? மோடி பிரதமருக்கு முன்னால ஒரு நிமிஷம் என் விளக்கத்தை கேட்டு இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணா பேச வேண்டாம். நான் சொல்றது இல்ல நீங்க நான் என் தரவுக்கு பதில் சொல்லுங்க. தரவுக்கு பதில் சொல்லுங்க. பிரதமர் மோடி இல்ல என் கேள்வியை கேளுங்க. நான் சொல்றேன். பிரதமர் மோடி இப்ப நடந்த விஷயம் அதுக்கெல்லாம் போகாதீங்க. அவரை சொன்னீங்கல்ல என் கேள்வியை வாங்குங்க சார். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. டாக்டர் சுமந்த் ரொம்ப அழகா சொல்றாரு. கோர்ட்ல உங்க உறவினர் இருக்காங்களா? கோர்ட்டுக்கு போ சார். இதெல்லாம் சொல்றது உங்களுக்கு அருகதையே இல்ல சார். காங்கிரஸ்க்கு அருகதையே இல்ல சார். தேர்தல் கமிஷனை பந்தாடிய கட்சி நீங்க. பந்தாடிய கட்சி நீங்க. தேர்தல் கமிஷனை எம்எஸ்கே எப்படி சார் ஆனாரு? எம்எஸ்கே எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆனாரு? திரும்பவும் கேக்குறேன், எப்படி ஆனாரு? மக்கள்கிட்ட தான் போக. அதெல்லாம் வேண்டாம். அது ஏன் வந்து அடுக்குறீங்க? மக்கள் கிட்ட ஏன் போறீங்க? சரி, நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க வீட்டுல ஒரு வாக்காளர் அடையாள அட்டையில ஒரு சிக்கல்ங்க. என் பேரு, எங்க அம்மா பேரு, என் குடும்ப உறுப்பினர் எல்லாம் தப்பா போட்டாங்கங்க. நான் உடனே ஒரு மேடை போட்டு எல்லா பிரஸையும் கூப்பிட்டு நான் இந்த மாதிரி மீட்டிங் நடத்திட்டு வீட்டுல சும்மா உட்கார்ந்திருந்தா என் வாக்காளர் அடையாள அட்டை சரியாகுமா ஆகாதா? அதாவது நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறாரு. அதாவது நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறாரு. இவங்கள்ட்ட அவரே சுமந்த் டாக்டர் புத்திசாலித்தனமா கேட்டாரு. மூன்றா பிரிச்சிட்டாரு. நான் வந்து பாஜக இருந்து பேசுறேன், எலெக்ஷன் கமிஷன் இல்லை. ஆனாலும் ஏன் பேசுறேன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் மேல. நீங்க ஹிமாச்சல்ல ஜெயிச்சாலும், நீங்க வந்து பஞ்சாப்ல ஜெயிச்சாலும், தெலுங்கானா, கர்நாடகா எங்க நீங்க ஜெயிச்சாலும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு சார் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்காக பேசுறேன். இந்திய குடிமகனாக பேசுறேன். ஆனா இவர் என்ன சொல்லணும்? இல்ல என் கேள்வி முடியல. சுமந்த் இல்ல அவர் டாக்டர் சொன்னதை சொல்றேன் சார். பதட்டமாடையாம் கேளுங்க. அவர் டாக்டர் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. அவர் தெளிவா சொன்னார். சார் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு சார். நான் தெளிவாக சொல்லுகிறேன். தப்பு நடந்திருக்கலாம், அது நீங்க கண்டும் பிடிச்சிருக்கலாம். ஆனா அவர் தெளிவா கேட்கிறார். ஒவ்வொரு பூத்லயும் எங்களோட பிஎல்ஓ உட்கார்ந்துருப்பான் உள்ள. மூஞ்சிய பார்த்து ஆளை பார்த்து வாக்காளர் ரெண்டு பேர் டிக் போட்டு தான் அனுப்புவான். இன்னைக்கு எங்க கிட்ட தரவு இருக்கும், உங்ககிட்டயும் தரவு இருக்கு. நீங்க எலெக்ஷன் கமிஷன் டிஜிட்டலா கொடுக்காத நீங்களா டைப் பண்ணிருக்கீங்க. என்னோட முதல் சந்தேகம். நீங்க பண்ண டைப் முதல் சந்தேகம். ரெண்டாவது நீங்க ஏற்கனவே ஒரு டைப் ஆன ஆளு, அதனால வேணும்னே அது தப்பு தப்பா டைப் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். அதனால நீங்க வெறும் குற்றச்சாட்டை மட்டும் வைக்காம சுமந்த் கேட்டார்ல அந்த ஆதாரங்களை கொடுங்க. அந்த ஆதாரங்களை கொடுங்க. பிஎல்ஓ லிஸ்ட் கொடுங்க. பிஎல்ஓ லிஸ்ட் கொடுங்க. மூணாவது அவர் அழகா கேட்டாரு அவன் வாக்களிச்சானா இல்லையா, அந்த தகவலோட கொடுங்க. டாக்டர் சுமந்த் ஒரே ஒரு பாயிண்ட். அதே லிஸ்ட் பிஜேபி கிட்டயும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா அவங்களாவது வெளியே போடலாம் இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்கு இல்லையா? அவங்க போடலாம் இல்லையா? சார் அதான் சார் கேக்குறேன். ஏன் ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் இதை யாருமே காங்கிரஸும் வெளியிட மாட்டேங்கிறாங்க? தேர்தல் ஆணையம் என்ன பண்ணலாம்? இந்த 84 ஓட்டர்ல 2 பேர் தாங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க 2 பேர் வீட்டுல இருக்கிறவங்க. அந்த ஓட்டு தான் பதிவாயிருக்கு. ராகுல் காந்தி சொல்றது பொய்ன்னு போட்டு நிரூபிக்கலாமே. அவங்களும் போட மாட்டேங்கிறாங்க. இது என்ன சார்? முதல்ல அவங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார், நாங்க செய்றோம் சார். அவங்களுக்கு ஏன் பதில் கொடுக்கணும் சார்? நாங்க செய்றோம் சார். முதல்ல அவங்க கம்ப்ளைன்ட் கொடுக்க சொல்லுங்க சார். சார் முதல்ல கம்ப்ளைன்ட் கொடுக்க சொல்லுங்க சார். ஒரு நாளைக்கு 10 போஸ்ட் போடுறாங்கல்ல எக்ஸ்ல எலெக்ஷன் கமிஷன். ராகுல் காந்தி கூறியது மிஸ்லீடிங், ராகுல் காந்தி கூறியது தவறு. ஏன் இந்த மேட்டர் போடல? ஒரே நிமிஷத்துல பொளந்துடலாமே. எஸ், எலக்ட்ரல் ரோல்ஸ்ல தவறுகள் இருக்கு. அந்த நாலாவது விஷயத்தை விட்டுட்டீங்க. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை நாங்கள் நாலாவது விஷயத்தை விட்டுட்டீங்க. நாலாவது விஷயத்துக்கு விட்டுட்டீங்க. அப்படியே அங்க ஓட்டு போட்டிருந்தாலும் அதோட பலன் யாருக்குங்கிறத யார் நிரூபிக்க முடியும்? யாருக்காக அந்த ஓட்டு பதிவு? அப்ப அங்க காங்கிரஸா இருந்திருக்குன்னா, அங்க காங்கிரஸ் ஆட்சி பண்ணது யாரு? காங்கிரஸ் ஆட்சி நடக்குதுன்னா காங்கிரஸ். அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க நாலாவது பேசலாம். ஒருவேளை அந்த வாக்களிக்கப்பட்டிருந்தால் அங்க ரூலிங் பார்ட்டி காங்கிரஸ், திருடுனது காங்கிரஸ். திரு இதயத்தோல ரெண்டு பேரும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி, மீண்டும் மீண்டும் எழுப்பக்கூடிய கேள்வி எல்லாம் சரி. இதை போய் எங்க நீங்க நிரூபிக்கணும், இல்லை கோர்ட்ல நிரூபிக்கணும், பிரமாணமா கொடுங்க அப்படின்னு. வை நாட் டு தட்? இது வந்து இவ்வளோ பெரிய மோசடி, ஒரு தேர்தலே திருடப்பட்டிருக்கு அப்படின்னா கோர்ட்ல நிரூபிச்சு தேர்தல் மாறணும்.
நீங்க why are you not taking the next step? ஒரு உண்மையை புரிஞ்சுக்கங்க. ஒரு தனிநபரோ ஒரு குடும்பத்துக்கோ ஓட்டு பிரச்சனையாக இருந்தால் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்கிறது சட்டம். இது இந்தியா முழுக்க நடந்த ஒரு விஷயத்தை ஒரு இந்தியாவுடைய எதிர்க்கட்சிகள் தலைவர் வந்து மக்கள்கிட்ட சொல்றாரு, பாராளுமன்றத்தில் சொல்றாரு, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை 2 தான் சொல்லிட்டாரு. இப்போ பதில் கொடுக்க வேண்டிய தேர்தல் கமிஷன் அந்த பதிலை வாங்கிட்டு ஏன் தேர்தல் கமிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல லாவணி பாடு சார். தேர்தல் கமிஷன் தவறு செய்திருந்தா அதை கோர்ட்ல போய் நிரூபிச்சு நடவடிக்கை எடுங்க. திரும்ப சொல்ற கேளுங்க. நம்ம என்ன கேட்கிறோம், என்ன ஒரு டிஜிட்டல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் கொடுக்க வேண்டியது தேர்தல் கமிஷன் வேலை. அதை கொடுங்கன்னு கேட்கறதெல்லாம் கேட்டு பிறகுதான் கொடுக்கலைன்னு தான் போய் சொல்ல முடியும் கோர்ட்ல. இதை ஏன் கொடுக்கலைன்னு கோர்ட்டு கேட்கும். எப்ப கேட்கும்? நீ ஏன் அப்பவே கேட்கலைங்கிற வார்த்தை வந்துடக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சுமந்து நம்மலாம் பேசல. இல்ல சார், இப்ப இந்த தொகுதியில கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒரு பெரிய முறைகேடுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அதை நிரூபிக்க வேண்டியதான் அடுத்த உங்க கடமை. நீங்க போய் பார்லிமெண்ட்ல கோஷம் போடுறதோ இல்ல அரெஸ்ட் ஆறதோ ஃபைன். அந்த அந்த பிரஷர் பாருங்க. You should not stop at that. தேர்தல் கமிஷனுக்கு தான் நாங்க போனோம் ஊர்வலமா. எதுக்கு போனோம்? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆதாரங்களை குற்றச்சாட்டு கோர்ட்டுக்கு போங்க சார். திரும்ப நான் கேட்கிறேன், நான் சொல்றேன் சார், கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். நான் முடிச்சுட்டு நீங்க பேசுங்க. அதாவது நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் கமிஷன் கையில் ஆதாரம் வச்சிருக்கு, அந்த ஆதாரத்தை கேட்கிறோம். அதே மாதிரி வீடியோ வச்சிருக்காங்க, கொடுக்க மாட்டேங்கிற சொன்ன பிறகுதான் நாங்க கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டுக்கு போகாம இருக்க மாட்டோம். இது இந்திய மக்களுடைய பிரச்சனை. அநியாயமாக ஒரு 100 இடங்களில் வெற்றி பெற வேண்டியவர்கள் 240 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க நிரூபிச்சுட்டு இந்த இவர்கள் இருக்கவே கூடாதுன்னு இனிமே போவோம். கோர்ட்டுக்கு போகும்போது நாங்கள் ஆதாரத்தோட போகணும். அந்த ஆதாரம் தரல. இல்ல எந்த ஆதாரம்? எந்த ஆதாரம்? தேர்தல் கமிஷன் நாங்க கேட்டிருக்கோம், ஆதாரம் குடுன்னு கேட்டிருக்கோம். குடுக்கலைன்னு மறுக்கும் போது நிச்சயமா கோர்ட்டுக்கு போவோம். நாங்க இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? தேர்தல் கமிஷன் அவங்க என்ன செய்யறாங்க, அவருக்கு சம்பந்தம் இல்லாம ராகுல் காந்தி மேல கேஸ் போடுறாங்க, மிரட்டுறாங்க. இந்த மிரட்டலுக்கு பின்னால இந்த அரசு இருக்கு. இந்த நான் திரும்பவும் சொல்றேன், பாஜக கட்சியோ பாஜக ஆட்சியோ தேர்தல் கமிஷனை கூப்பிட்டு ராகுல் காந்தி கேட்கறதுல நியாயம் தானே, மோசடி நடந்திருக்கு சொல்லலாம் இல்லையா? ஏன் எவர்கள் பயன்பட்டவர்கள் யார் நம்ம கேட்டாங்களா 2 பேரும்? இந்த மோசடி யார் பயன்பட்டது? பிஜேபி. ராகுல் காந்திக்கு இது ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா கண்டிப்பா அவங்களும் கொடுத்திருப்பாங்க. சரி ஏதோ சொல்றாருன்னு கொடுத்திருப்பாங்க. இவருக்கு வழக்கமா இதையே சொல்லி இருங்க. இதெல்லாம் போய் ரஃபேல் விஷயத்துல நீங்க ஃபைல் காணாம போனது யார்? கொஞ்சம் இருங்க, அவரை பதில் பேசுவோம். இது பாருங்க, இது என்னன்னா ஏன் கொடுக்க மாட்டேங்காருங்கிறத நீங்க அதுக்கு மேல இத பத்தி பேசணும். நம்ம அதோட நிறுத்திக்கிறோம். நம்ம அதுக்கு மேல அதை ஸ்டடி பண்ணா என்ன, அதுல உள்ள என்ன இருக்குன்னா, இவர் கொடுத்தாருன்னு வைங்க, அந்த மாநிலத்தில் ஜெயித்த கட்சி எது? காங்கிரஸ். அங்க வேலை பார்த்தது இந்த 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 பார்லிமென்ட் தேர்தல் அப்படி வரல. மக்கள் மத்தியில யார் எந்த தேர்தல் வந்தாலும் எந்த தேர்தல் அதே தேர்தல் தானே. பார்லிமென்ட் தேர்தல் தேர்தல்ல பிஜேபி ஸ்டாலி வாஸ் ஹையர்ல காங்கிரஸ் ஆட்சி இருக்கு பார்லிமென்ட்ல. நான் எந்த தேர்தல் வந்தாலும் நான் சொல்றேன், பாராளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, அந்த வேலைகளை செய்ய போறது அந்த அந்த மாநிலத்தினுடைய லோக்கல் உள்ளாட்சி துறை தான் அதை செய்ய போறது. சோ அவங்க இதுல அவங்க கூட்டு சதி பண்ணிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சா ராகுல் காந்தி இதையாவது தேர்தல் கமிஷன் சொல்லட்டும். தேர்தல் கமிஷன் அதுக்காக அவர் கொடுக்கல. இது காங்கிரஸ் ஆட்சி உள்ள மாநிலம் கொடுக்காம தேர்தல் கமிஷன் மக்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்றதுக்காக அப்படி பேசிட்டு தேர்தல் கமிஷன் சொல்லட்டும். ஹரி டாக்டர் சுமந்த் இல்ல ஹரி, எனக்கு இது போக போக இது ஏதோ ஒரு காரணத்துக்காக நடத்தப்படுறதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. என்ன காரணம்? ஓட்டர் லிஸ்ட்ல பெரும் அளவுல குளறுபடிகள் இருக்குங்கிறது காங்கிரஸ் நிரூபிச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட நிரூபிச்சுட்டாங்க. அது எவ்வளவு பெரிய குளறுபடிகள் எல்லா தொகுதியிலும் இருக்கா அதெல்லாம் வேற. பட் அவங்க சொன்ன மகாதேவபுரால பெரும் குளறுபடிகள் இருக்கு. இப்போ காங்கிரஸ் கேண்டிடேட் 27,000 ஓட்ல தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அந்த குளறுபடிகள் தான் இந்த தோல்விக்கு காரணம்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். தேர்தல் ஆணையமுடைய ரியாக்ஷனும் ரொம்ப ரொம்ப அன்ரீசனபிளா இருக்கு. அந்த அபிடவிட் எல்லாருக்கும் தெரியும், 30 நாள் 45 நாளுக்குள்ள போட வேண்டிய அபிடவிட். அதை போய் இப்போ 1 வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு போய் கையெழுத்து போடுங்க, இல்லைன்னா நாங்க விசாரிக்க மாட்டோம், தப்பா இருந்தாக்க உங்க மேல நடவடிக்கை எடுப்போங்கிறது வந்து வெறும் மிரட்டல் தான். அவர்கள் டிக்ளரேஷன் ரூல் ஃபாலோ பண்ண எலெக்ஷன் கமிஷன் சொன்னா சார் ஒரு நிமிஷம் அந்த are you election commission spokesperson அந்த இல்லன்னு தான் ஆரம்பிச்சேன் முதல்ல. நீங்க ஏன் பேசுறீங்க? எனக்கு அதுதான் புரியல. இவங்க ஏன் வக்காலத்து வாங்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு?
தேர்தல் ஆணையம் தப்பு செய்திருக்கு. இந்த மாதிரி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார். சார் குரலை கிளப்ப விரும்பல, குரலை கிளப்ப விரும்பல. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாங்க நியாயமா போராடுறோம், நம்பிக்கை இருக்கு. டேமேஜ் பண்ணனா யார் ஓகே டாக்டர் உங்களுக்கு மேன் பவர் கொடுக்கல, அவங்களே எல்லா வேலையும் அவங்க டைரக்டா பண்ணல. நீங்க அவர்ட்ட எதிர்பார்த்தது அவர் கொடுங்க. தேர்தல் கமிஷன் கூட்டணி ஏன் தேர்தல் கமிஷனுக்கு சப்போர்ட் டாக்டர் சுமந்த் ஒன்லி. திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் அவங்க பாஜகவின் சார்பாக ஒரு உத்தரவாதம் கொடுக்கட்டும். இந்த 1 லட்சம் வாக்காளர்களில் எந்த வாக்காளரும் தவறாக அங்கு சேர்க்கப்படவில்லை அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுப்பீங்க. எதுக்காக போய் அவங்களுக்கு இல்லைங்க, பிஜேபி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறுன்னு அவங்க சொல்லலாம். இறந்து போயிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சது அதே தேர்தல் ஆணையம் தான். ராகுல் காந்தி டீ சாப்பிட்டேன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் இறந்தவர்களுடன் டீ சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு போட்டோ போட்டிருக்காரு. பாத்தீங்களா? ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு போட்டோ போட்டிருக்காரு. இவர்கள் எல்லாம் டிக்ளேர்ட் டெட் பை எலெக்ஷன் கமிஷன். உயிர் இழந்தவர்கள் இவ்வளவு பேரோட நான் டீ சாப்பிட்டதே கிடையாதுன்னு போட்டு கிண்டலா போட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஏன் நான் சொல்றேன்னா, முதல்ல நீங்க ஒரு திருட்டு நடந்திருக்குங்கிறீங்க. அவர் ரஃபேல் விமானத்துல, எங்க பதில கேளுங்க, ரஃபேல் விமானத்துல ஆரம்பிச்சார். ஆனா உச்ச நீதிமன்றத்துல போய் மோடி ஜோர்னு மன்னிப்பு கேட்டார். ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டார். ஆனா காங்கிரஸ் மாநிலத்துல காங்கிரஸ் வாக்காளரை திருடி இருக்கிறார்கள். காங்கிரஸ் நடத்துற திருட்டு, அதுக்கு ராஜண்ணா வந்து ஒப்புதல் கொடுத்தாரு. அதுக்காக அவர் நீக்கிட்டீங்க. அந்த அமைச்சரை, காங்கிரஸ் அமைச்சரை அவர் நாங்க தான் தப்பு பண்ணணும் ஒத்துக்கொண்டதுக்காக காங்கிரஸ் தலைமை அவரை நீக்கி விட்டது. மடியில கனம் இல்லாவிட்டா, அவங்க மடியில கனம் இல்லாட்டி அவங்களே நீக்கிறாங்க. I'm sorry doctor, I'm sorry. Thank you. நன்றி வணக்கம். I'm very sorry.